அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பிரியாணி செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அந்த சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ரம்ப இலை எல்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆகணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே சிக்கனுக்கு நம்ம மசாலா போட்டு வச்சுருவோம் வறுக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, தயிர், தூளுப்பு, ஒரு முட்டை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அழுத்தி வச்சுருங்க. வறுக்கிறப்ப எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் வதவிருச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி அதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தக்காளியும் புதினாவையும் நல்லா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா புதினா கொத்தமல்லி வதவி வரட்டும். அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா போட்டு நல்லா அந்த மசாலாவோட பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தோடனே தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கிட்டோம். மற்ற மசாலாவும் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா அதை கிண்டி விட்டுட்டு நம்ம 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், அது 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. பாஸ்மதி ரைஸ் அது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது கொதி வர்றதுக்குள்ளே பக்கத்தில் கத்திரிக்காய் கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பக்கத்தில் வெங்காயம் தக்காளிலாம் வதவிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் அள்ளி போட்டு நல்லா புளி கரைச்சி விட்டு நல்லா எடுத்துடலாம். தண்ணியில் நம்ம இப்போ அந்த கலர் போட்டு கலக்கி விட்டு ஊற்றி புதினா கொத்தமல்லி மேலே தூவி விட்டு தோசை கலர் அடுப்பில் வச்சு அதில் மேலே பிரியாணி சட்டி வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் ஒன்று வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். உள்ளே ப்ரெட் அல்வா ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டில் சைடில் இருக்க தூள்கள்லாம் நல்லா அரிஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இந்த கட் பண்ணி வச்ச பீஸை அதில் போட்டு நல்லா மொறுன்னு செவந்த உடனே எடுத்துருங்க. ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் கொஞ்சோண்டு அரிஞ்சு போட்டுக்கோங்க. வேறு ஏதாவது நட்ஸ் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதை நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து ஒரு சீப்பரில் வச்சுருங்க. இந்த வானல்லையே தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு தண்ணி கொதி வந்தோடனே இந்த ப்ரெட்டை தூக்கி கொட்டிடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. அதில் இருக்க தண்ணிலாம் சுண்டினோடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ப்ரெட்டில் இருக்க எண்ணெய் பால் காய்ச்சி நல்லா ஊற்றிடுங்க. ஒரு கிளாஸ் பால் கிட்ட நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் மைனஸ் செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.